எவனொருவன் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுகின்றானோ அவனுக்கு கடவுள் தானாக காட்சியளிப்பார். இன்று நாம் குவாதலூப் அன்னை மரியா அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். 1531 வருடம் புனித யுவான் தியாகோ என்ற ஒரு எளிய மனிதர் ஆலயத்திற்கு திருப்பலி காண்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். போகிற வழியிலே மெக்சிகோ நகரத்திலே இந்த நிகழ்வு நடந்து விடுகிறது. ஒரு குன்றிலே மிகவும் பிரகாசமான ஒரு ஒளி, ஒரு அழகான ஒரு இசையோடு அங்கே மாதா காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது அன்னை மரியாள் அவருக்கு சொன்ன செய்தி, இந்த குன்றின் மீது எனக்கு ஒரு ஆலயம் எழுப்ப உனது ஆயரிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். யுவான் தியாகோ தன் ஆயரை சந்தித்து அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததையும் அவர் சொன்னதை ஒரு ஆலயம் சிற்றாலயம் எழுப்ப வேண்டும் என்பதையும் ஆயரிடம் சொல்ல, ஆயருக்கு சற்று சந்தேகம் வருகிறது. அதனை எப்படி மெய்ப்பிப்பது என்று அவரிடமே கேட்டு நீர் அதை மெய்ப்பிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அன்னை மரியாள் மறுபடியும் காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது சொல்லுகின்றார், அங்கே இருக்கக்கூடிய ரோஜா மலர்களை நீ பறித்து கொண்டு போய் இதுதான் சாட்சி என்று உன் ஆயருக்கு சொல் என்கிறார். டிசம்பர் மாதம் என்றாலே ஐரோப்பிய நாடுகள் மற்ற நாடுகளிலே குளிர்காலம், இலையுதிர் காலம் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ரோஜா பூக்கள் பூத்திருக்கிறது என்றால் அதுவும் ஒரு அதிசயம்தான். அந்த ரோஜா பூக்களை யுவான் தியாகோ தன்னுடைய அங்கியிலே சேகரித்து கொண்டு தன்னுடைய ஆயரிடம் கொண்டு போய் காட்டுகிற பொழுது அந்த அங்கியிலிருந்து ரோஜா மலர்கள் கீழே விழுகின்றன. ஆனால் அங்கே ஒரு அதிசயம் என்னவென்றால் அவருடைய அங்கியிலே குவாதலூப் மரியா அன்னை மரியாவின் திருவுருவம் அப்படியே பதிவாகி இருக்கின்றது. அதனை கண்டவுடன் ஆயர் அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அந்த குன்றிலே அவருக்கு அன்னை மரியாவுக்கு ஒரு ஆலயம் எழுப்புகின்றார். யுவான் தியாகோ தன்னை கடவுளுக்கு முழுமையாக இருந்திருக்கின்றார். ஆகவே அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்ததை இந்த விழாவில் நாம் கேட்டு மகிழ்கின்றோம். அப்படிப்பட்ட ஆழமான அர்ப்பண வாழ்வுக்காக நாம் அழைக்கப்படுகின்றோம்.